Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் நெல்லிக்காய். அது சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நம்ம இனிப்பு நெல்லிக்காய் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த சின்ன நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 5 மினிட்ஸ் ஆவியில் நல்லா வேகட்டும், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெல்லிக்காவை 5 மினிட்ஸ் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்சணும், அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் 1/4 கிலோ வெல்லம் சேர்த்திருக்கேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி, 1/4 டம்ளர் போதும் ஜஸ்ட்டு கரையிறதுக்காக. நல்லா கரையட்டும். சப்போஸ் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் பவுட்ரு சேர்த்ததுனால நான் வடிகட்டலை, கரையட்டும். இந்த பாகு நல்லா கரையட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பாகு நல்லா கட்டியாகணும். கட்டியாகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் கட்டியாகணும்னு சொல்கிறேன்னா, நெல்லிக்காய் போட்டது அப்படியே வந்து லிக்விடாக மாறிடும். நல்லா தண்ணி நெல்லிக்காயிலேருந்து தண்ணி வரும், ஆனால் நல்லா லிக்விடாக மாறிடும். அதனால தான் வந்து இதை கட்டியாகணும்னு சொல்கிறேன். கட்டியானதுக்கப்புறம் போட்டால் தான் அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே வந்து நம்ம ட்ரை ஆகணும். இந்த நெல்லிக்காயில் அந்த பாவு ஃபுல்லாகவே இறங்கணும், அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போவே போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இது கட்டியானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காகணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாகு இப்படி தண்ணியில் ஊற்றினோம்னா அது இப்படி எடுக்க வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பாகு நல்லா காய்ச்சணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா பாகு காய்ச்சணும். பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெல்லிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே இதுலேருந்து தண்ணி அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும். நல்லா கட்டியாக இருந்தது பார்த்திங்கன்னா இப்போது எகெயின் வந்து லூஸ் ஆகிடும். இப்போ இதில் நெல்லிக்காய் நல்லா வேகணும், வெந்து நல்லா திக்காக வரணும். ஆகட்டும். நெல்லிக்காயிலேருந்து தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுக்கோங்க. ஃபுல்லில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் ஃபுல்லில் வச்சு நம்ம வேக விடலை. இதில் நல்லா வேகணும் நெல்லிக்காய். ஆகட்டும், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னு. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆகட்டும். பாருங்கள், நெல்லிக்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பாகெல்லாம் ரொம்ப கட்டி ஆகிட்டு வருது. உங்களுக்கு ஜூஸி மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கூட நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு அந்த இனிப்பு புளிப்பு சேரும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட. பாருங்கள், நம்ம நெல்லிக்காயில் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வருது. ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆகட்டும். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஸ்வீட் நெல்லிக்காய் ரெடி. வா, பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக அப்படி எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வா, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி